ஷானவாஸ் கொடுக்காதான் பெரிய பிரச்சனை மாதிரி ஃபுல்லா எழுதிட்டு இல்லை அதை சமூக வலைதளம் அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. உதயநிதியே ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு? திரும்ப ஆமாம், ஏங்க அவர் சீட்டை கொடுங்க, அவர் செலவு நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் திரும்ப புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செஞ்சார். திமுக பட்டியல் வெளி வந்த பிறகு இவர் பட்டியலை எப்படா திமுக விடுவான்னு பார்த்துட்டு தலைமறைவாக இருந்தார். இல்லைன்னா ஷானவாஸுக்கு திமுக சீட்டு திமுக சீட்டு கொடுத்துருப்பா, எஸ் பாலாஜி சீட்டு கொடுத்துருப்பா. அப்படி என்ன ஷானவாஸ் அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கறேன் நான். திமுகவே கொடுக்குதுன்னு சொல்றீங்களா, என்ன அவசியம்? திமுகவுடைய நல்ல திறம்பட பிரச்சார பீரங்கி ஸ்டாலின் துபாயில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு திரும்ப அழைப்பில் ஆளுநர் ஷானவாஸுக்கு அழைப்பு. அப்போ திரும்ப கூட சொல்றாரு, அங்கே போகாதீங்க, எனக்கு முறையா அழைப்பு இல்லைன்னு. முதல்ல அங்கே உட்கார்ந்துருக்காரு. இப்போ மற்ற கட்சி திமுகவோ அதிமுகவோ தன்னுடைய தலைவரோ பொதுச் செயலரோ சொன்னா பயப்படுறாங்க, அதுபடியே நடக்கிறாங்க. ஆனா இவங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னா இல்லை, அது இவருடைய பலவீனம் தாங்க, திருமாவுடைய பலவீனம். நேரடியாக சொல்றேன், ஆளுநர் ஷானவாஸ் சொந்த முஸ்லீம் சமூகம் சிஐஏ என்ஆர்சியில் பாதிக்கப்பட்டது. பேச வாயா, 25,000 என் அக்கௌண்ட்ல போட்டா தான் வரும் பேசுவதற்கு.